இப்போ பாரு, symmetry in motion under gravity in 1D. சரியா? இது எல்லாமே நீட் क्वेश्चन. சரியா? நல்ல क्वेश्चनலாம் இருக்குது. பாரு, symmetric in motion என்ன அப்படினா, நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை இங்கிருந்து தூக்கி போடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? see actually 1D ன்னு சொன்னதனால ஆப்ஜெக்ட் மேலே போயிட்டு கீழே வர போகுது. கரெக்ட்டா இல்லையா? ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது? மேலே போயிட்டு கீழே வர போகுது. இப்படி மேலே போகும், அடுத்து அப்படியே கீழே வரும். கரெக்டா இல்லையா? பட் நான் வந்து உனக்கு புரியறதுக்காக இது எப்படி வரைய போறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்படி வரைஞ்சுக்கிறேன். புரியுதா? ஓகேவா? இப்போ இது இங்கல இருந்து ஆப்ஜெக்ட் மேலே போகுது. அப்ப நல்லா பாரு, நான் தூக்கி எறியறப்போ இல்லை எனக்கு இது புரியலன்னா இங்கே உல்டாவா ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுமா, கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் u = 0. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். வெரி குட். அப்போ கம்மியான டிஸ்டன்ஸ். அடுத்த ஒரு செகண்ட்ல இதை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? அதிகமாக. அடுத்த ஒரு செகண்ட்ல இதை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். அடுத்த ஒரு செகண்ட்ல அதை விட அதிகம். கரெக்டா இல்லையா? புரியுதா? ஓகே. அப்ப நான் இங்கிருந்து ஆப்ஜெக்ட் தூக்கி மேலே ஏறிடுறேன். அப்ப நான் ஸ்டார்டிங்ல வேகமா தூக்கி எறிஞ்சிருப்பேன்னா, அப்ப ஸ்டார்டிங்ல வெலாசிட்டி அதிகமா இருக்குமா? அப்ப ஸ்டார்டிங்ல அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? அப்ப நான் தூக்கி இங்கிருந்து எறிறேன்னு சொன்னாலும் ஸ்டார்டிங்ல வெலாசிட்டி அதிகம்னாலும் ஆப்ஜெக்ட் வேகமா நிறைய தூரம் போகும். அடுத்து என்ன ஆகும்? வேகம் கம்மியாயிருச்சா? அப்ப கம்மியா டிராவல் பண்ணும். அடுத்து கம்மியா டிராவல். சொல்றது புரியுதா? அப்ப நல்லா பாரு, ஒன் டைம் மேலே போறது கேட்கலாம், பட் நீ என்ன பண்ணலாம், கீழே இறங்குறது கண்டுபிடிக்கலாம். சொல்றது புரியுதா? ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி ஒரு செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பான். அப்போ வந்துட்டு இது கேட்கறானா, மேலே போறப்ப கடைசி ஒரு செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பான். பட் நீ என்ன பண்ணிக்கோ, கீழே இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? சி வந்துட்டு கேட்கறது என்ன, ஆப்ஜெக்ட் மேலே போறப்ப கடைசி ஒரு செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்பான். நீ என்ன கண்டுபிடிச்சிக்கோ, மேல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அது கீழே எவ்வளவு இறங்குச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். திடீர்னு என்ன கேட்பான் வந்துட்டு, கடைசி ஒரு செகண்ட்ல அது கீழே வரப்ப டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்பான். நீ என்ன கண்டுபிடிச்சிக்கோ, ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு. சொல்றது புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருக்கா? கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அதான் நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். சரியா? சரி நல்லா பாரு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் 3x, இந்த டிஸ்டன்ஸ் 5x, இந்த டிஸ்டன்ஸ் 7. புரியுதா? ஓகேவா? இப்போ நல்லா பாரு, சப்போஸ் உனக்கு ஒரு சிமெட்ரிக்காக நான் இப்படி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ. இதான் இந்த பாத். ஓகே, ஆக்சுவலாக அது 1Dல போகுது, உனக்கு காட்டுறதுக்காக நான் 2D மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது இது 6ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது 5 4 3 2 1. இங்கே கீழே 0 எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோயே. புரியுதா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? 7 8 9 10 11 12. இங்கே 0 இருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன? மேலே போகிறதுக்கு 6 செகண்ட், கீழே வர்றதுக்கு 6 செகண்ட். கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, டோட்டல் டைம் எவ்வளோ? 12 செகண்ட். நல்லா பாரு, 1 + 11 என்ன? 12. அப்போ நல்லா பாரு, முதல் செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் அந்த 11வது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் சேம். புரியுதா? ரெண்டாவது செகண்டில் ட்ராவல் பண்ணுறது அந்த 10வது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் என்னது? சேமாக தான் இருக்கும். புரியுதா? இந்த 3க்கும் 9க்கும் சேம், 4க்கும் 8க்கும் சேம், 5க்கும் 7க்கும் சேம். எப்படி ஞாபகம் ரெண்டுத்தையும் கூட்டினா டோட்டல் டைம் வரும். ஓகேவா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ வந்துட்டு ஹைட் புரியல. அப்ப நல்லா பாரு, மேல வந்து ஆட் நம்பர் வருதுன்னா இங்க 13 இருக்கா? அப்ப யோசிச்சு பாரு, டோட்டல் டைம் 13. அப்ப மேல போறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? அடிச்சு பொளந்து விட்டுருவேன்டா. 13 செகண்ட்ல மேல போயிட்டு கீழே வந்துட்ட. அப்ப பாதி எவ்வளோ? 6.5. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல
5.5லையும் இந்த இடத்துல இருக்கிற 7.5ல இது ரெண்டுக்கு கூட்டினா எவ்வளோ வருது? 13. இங்கே வந்து 4.5யும் இங்கே இருக்கிற 8.5. புரியுதா? நீ கவலைப்படாத, இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது கிடையவே கிடையாது. புரியுதா? ஆட் நம்பர் வச்சு கொஸ்டின் வராது, ஈவனாக தான் வரும். இப்போ நல்லா பாரு, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் நான் 60 ஸ்பீடில் தூக்கி போட்டால் மேலே போகிறதுக்கு அது எடுத்துக்க போகிற டைம் என்ன அப்படின்னா, நல்லா பாரு, v is equal to u plus at. கரெக்டா? ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. வெயிட் பண்ணு. ஓகே, அந்த மாதிரி அதுக்கு நான் ஸ்லைடு விட்டு வைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா பாரு, ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. கரெக்டா இல்லையா? நான் சொல்கிறது ஒன்று மேலேருந்து கீழே பாரு, கீழேருந்து மேலே பாரு. நான் என்ன பண்ணுறேன்? கீழேருந்து மேலே பார்க்குறேன். அப்புறம் கீழேருந்து மேலே எரிய போகிறேன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. u என்ன? u வந்து நம்ம 60 கொடுத்துருவோம். கரெக்டாக இல்லையா? அப்போ யூனே வச்சுக்கோ. 0 is equal to u minus gt. அப்போ இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா t ஓட வேல்யூ வந்து u by g. கரெக்டாக இல்லையா? அப்போ நான் என்ன வெலாசிட்டி கொடுத்துருக்கேன்னு அது 10ஆல் டிவைட் பண்ணிடு. புரியுதா? அப்போ நான் 60 ஸ்பீடில் தூக்கி போட்டால் மேலே போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன? 12. பெண்ணு தூக்குறோமா? தேவையில்லை. டோட்டல் டைம் கேட்டானா 2 times மல்டி. ஓகே, 40 ஸ்பீடில் மேலே தூக்கி எறிகிறேன். மேலே போகிறதுக்கு 4 செகண்ட், கீழே வரதுக்கு 4 செகண்ட், டோட்டல் டைம் 8 செகண்ட். 100 ஸ்பீடில் தூக்கி போடுறேன். 20யா? ஓ, நான் கேட்டது மேலே போகிறதுக்கு மட்டும். சரியா? 10 செகண்ட். அப்போ டோட்டல் கேட்டாங்கன்னா 20. புரியுதா? இப்போ திடீர்னு வந்துட்டு கேட்குறாங்க, சப்போஸ் நான் 100 ஸ்பீடில் தூக்கி மேலே போடுறேன், அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோன்னு கேட்குறேன். என்ன கேட்குறான்? டிஸ்டன்ஸ் ட்ராவல். அப்போ மேலே போகிறப்ப ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. ஏன் எவ்வளோ ஹைட், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். கொஸ்டினை பார்த்த 1 செகண்டில் நீ மேலே போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் கண்டுபிடிச்சிருவியா? அடுத்து ஃபார்முலா என்ன? s is equal to x into t square. அது x ஓட வேல்யூ என்ன? 5. அப்போ நான் 5 into t ஓட வேல்யூ என்ன? 10 ஓட ஸ்கொயரா? உடனே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? புரியுதா? ஓகே.